அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைண்ட் பீட் சேனலை ஆதரித்து வரும் அன்பான உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே. விக்ரமனும் பொன்னனும் சிவனடியாரை காப்பாற்றச் சென்றார்கள். காப்பாற்றினார்களா? பாறை மறைவிலிருந்து சிறு தொண்டர் வெளிப்பட்ட சில வினாடிகளுக்கெல்லாம் இன்னும் சில அதிசயங்கள் அங்கே நிகழ்ந்தன. பாறைகளின் பின்னால் இருந்தும் மரங்களின் மறைவில் இருந்தும் இன்னும் எங்கிருந்தோதான் வந்தார்கள் என்று சொல்ல முடியாதபடி இந்திரஜாலத்தினால் நிகழ்வது போல திடீர் திடீர் என்று ஆயுதபாணிகளான போர் வீரர்கள் அங்கே தோன்றிக் கொண்டிருந்தார்கள். இதைவிட பெரிய மகேந்திர ஜால வித்தையை ஒன்றும் அங்கே நடந்தது. பலிபீடத்தில் கட்டுண்டு கிடந்த சிவனடியார் எப்படியோ திடீர் என்று அக்கட்டுகளில் இருந்து விடுபட்டு எழுந்து பலிபீடத்திற்கு கீழே குதித்தார். இதற்கிடையில் சிறு தொண்டர் நேரே மகா கபால பைரவர் நின்ற இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் கபால பைரவரின் முகத்தில் தோன்றிய பீதி நம்ப முடியாததாக இருந்தது. என்ன, கபால பைரவருக்குள்ளும் பயமா? சிறு தொண்டர் அருகில் நெருங்க நெருங்க அவருக்கு பீதி அதிகமாயிற்று. அவருடைய உடம்பெல்லாம் நடுங்கிற்று. இன்னும் சிறு தொண்டர் அவருடைய சமீபத்தில் வந்து நேருக்கு நேராக முகத்தை ஏறிட்டு பார்த்து, கபாலிக வேஷதாரியை, மகாகாளியின் சந்நிதியில் நீ யார் என்று உண்மையை சொல் என்று கேட்டபோது கபால பைரவர் 2 அடி பின்வாங்கி பிறகு நடக்கவும் நிற்கவும் சக்தியற்றவராய் தள்ளாடி தொப்பென்று கீழே விழுந்தார். அப்போது அங்கே சூழ்ந்திருந்த காளி உபாசகர்கள் இடையில் ஆஹா ஹகாரம் உண்டாயிற்று. வெறியில் மூழ்கி கிடந்த அந்த காபாலிகர்களால் என்ன விபரீதம் நேரிடுமோ என்று விக்ரமன் கூட சிறிது துணுக்கமடைந்தான். பொன்னனோ வியப்பு, பயபக்தி முதலிய பலவித உணர்ச்சிகள் பொங்க தன்னை மறந்து செயலற்று நின்றான். கபால பைரவர் கீழே விழுந்து நாலாபுறங்களில் இருந்தும் கபாலிகர்கள் ஓடிவரத் தொடங்கிய சமயத்தில் சிறு தொண்டர் சட்டென்று பலிபீடத்தின் மீது ஏறிக்கொண்டார். மகாஜனங்களே, காளி மாதாவின் பக்தர்களே, நெருங்கி வாருங்கள். மகா கபால பைரவர் என்று பொய் பெயருடன் உங்களை எல்லாம் இத்தனை காலமும் ஏமாற்றி வஞ்சித்து வந்த ஒற்றைக்கை மனிதனை பற்றிய உண்மையை சொல்லுகிறேன் என்றார். சிறு தொண்டரை பார்த்தவுடனே கபால பைரவர் பீதியடைந்து கீழே விழுந்ததால் ஏற்கனவே அக்கபாலிகர்களின் மனதில் குழப்பம் உண்டாயிற்று. எனவே சிறு தொண்டர் மேற்கண்டவாறு சொன்னதும் அவர்கள் பலிபீடத்தை சூழ்ந்து கொண்டு அவரையே பார்த்த வண்ணமாய் நின்றார்கள். சிறு தொண்டர் கம்பீரமான குரலில் காடு மலையெல்லாம் எதிரொலி செய்யுமாறு பேசினார். கேளுங்கள், நாம் பிறந்த இந்த தமிழகமானது மகா புண்ணியம் செய்த நாடு. எத்தனையோ மகாபுருஷர்கள் இந்நாட்டிலே தோன்றி மெய்க்கடவுளின் இயல்பையும் அவரை அடையும் மார்க்கத்தையும் நமக்கு உபதேசித்து இருக்கிறார்கள். திருமூல மகரிஷி அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்று அருளி இருக்கிறார் வைஷ்ணவ பெரியார். அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானம் சுடர்விளக்கேற்றினேன் என்று திருவாய் மலர்ந்திருக்கிறார். இத்தகைய மகோன்னதமான தர்மங்களுக்கு உறைவிடமாயுள்ள நமது நாட்டில் கபாலிகம், பைரவம் என்னும் அனாச்சார கோட்பாடுகளையும் நரபலி மாமிச பட்சணம் முதலிய பயங்கர வழக்கங்களையும் சிலர் சிறிது காலமாக பரப்பி வருகிறார்கள் என்று பல விதங்களில் உரையாற்றினார். அவ்விதம் இருக்க இப்புண்ணிய நாட்டில் நரபலி என்னும் கொடிய வழக்கம் பரவுவதற்கு காரணம் என்ன? இந்த தீய பிரச்சாரத்தின் மூலவேர் எங்கே இருக்கிறது? இதை கண்டுபிடிப்பதற்காக நானும் சற்று முன் இந்த பலிபீடத்தில் கட்டுண்டு கிடந்த என் தோழர் சிவனடியாரும் பெரும் முயற்சி செய்து வந்தோம். கடைசியாக அந்த முயற்சியில் என் தோழர் வெற்றி பெற்றார், உண்மையை கண்டுபிடித்தார். அப்போது ஒரு குரல் அவர் யார் என்று கேட்டது. அவர் எங்கே என்று பல குரல்கள் கூவின. உண்மை என்னவெனில் சிறு தொண்டர் திடீர் என்று தோன்றியவுடன் ஏற்பட்ட குழப்பத்தில் சிவனடியார் ஒருவரும் கவனியாதபடி அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார். சிறு தொண்டர் மேலும் பேசினார். இன்னும் 2 நாளில் உறையூரில் நடக்கப் போகும் வைபவத்துக்கு நீங்கள் வந்தால் அந்த மகான் யார் என்பதை அறிவீர்கள். தற்போது இங்கே கீழே விழுந்து பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கும் கபால பைரவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புகழ்பெற்ற நமது மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னால் வாதாபி அரசன் புலிகேசி நமது தமிழகத்தின் மேல் படையெடுத்து வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று சிறு தொண்டர் கேட்டு நிறுத்திய போது பல குரல்கள் ஞாபகம் இருக்கிறது என்று கூறினர். அந்த ராட்சச புலிகேசியும் அவனுடைய படைகளும் நம்பிக்கை துரோகம் செய்து இச்செந்தமிழ் நாட்டின் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் செய்துவிட்டு போன அட்டுழியங்களை எல்லாம் நீங்கள் மறந்திருக்க முடியாது. மகேந்திர சக்கரவர்த்தி காலமான பிறகு தர்மராஜாதிராஜ நரசிம்ம பல்லவரும் நானும் பெரும்படை கொண்டு புலிகேசியை பழிவாங்குவதற்காக
வாதாபிக்கும் படையெடுத்துச் சென்றதை நீங்கள் அறிவீர்கள். வாதாபி நகரத்தின் முன்னால் நடந்த கொடிய யுத்தத்தில் நமது வீர தமிழ்ப்படைகள் புலிகேசியின் படைகளை எல்லாம் ஹதாஹதம் செய்தன. யுத்த களத்துக்கு வந்த புலிகேசியின் படைகளிலே ஒருவராவது திரும்பி போய்விடக்கூடாது என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அவருடைய கட்டளைக்கு மாறாக ஒரே ஒருவனை மட்டும் திரும்பி போகும்படி நான் அனுமதித்தேன். போரில் கையை இழந்து சரணாகதி என்று காலில் விழுந்தவனை கொல்வதற்கு மனமில்லாமல் அவனை ஓடிப்போக அனுமதித்தேன். அந்த ஒற்றைக்கை மனிதன்தான் இதோ விழுந்து கிடக்கும் நீலகேசி. புலிகேசியை விட கொடிய அவனுடைய சகோதரன். இது கேட்டதும் அந்த கூட்டத்தில் ஆஹா, அப்படியா, என்ன மோசம், என்ன வஞ்சகம் என்று பலவிதமான பேச்சுக்கள் கலகலவென்று எழுந்தன. சிறிது பேச்சு அடங்கிய பிறகு சிறு தொண்டர் மீண்டும் பேசுகிறார். இவனை நான் மன்னித்து உயிரோடு திருப்பி அனுப்பினேன் என்று தெரிவித்த போது சக்கரவர்த்தி நீ பிசகு செய்தாய், இதனால் ஏதாவது விபரீதம் விளையும் என்று சொன்னார். அது உண்மையாகிவிட்டது. இந்த நீலகேசி கபாலிக வேஷத்தில் நமது புண்ணிய தமிழகத்தில் வந்து இருந்து கொண்டு பஞ்சத்தினால் ஜனங்களுடைய புத்தி கலங்கி இருந்த காலத்தில் கபாலிகத்தையும் நரபலியையும் பரப்பத் தொடங்கினான். எதற்காக? வீரத்தினால் ஜெயிக்க முடியாத காரியத்தை சூழ்ச்சியினால் ஜெயிக்கலாம் என்றுதான். கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களுக்கெல்லாம் புகழ் பரவி இருக்கும் நமது மாமல்ல சக்கரவர்த்திக்கு விரோதமாக உங்களையெல்லாம் ஏவி விட்டு சதி செய்விக்கலாம் என்றுதான். இந்த உத்தேசத்துடன் தான் இவன் கொல்லிமலையின் உச்சியில் உள்ள குகைகளில் ஆயிரக்கணக்கான கத்திகளையும் கோடாரிகளையும் சேர்த்து வைத்திருந்தான். ஆ என்று கபால பைரவனின் கோபக்குரல் கேட்டது. ஆம், அந்த ஆயுதங்களையெல்லாம் சக்கரவர்த்தியின் கட்டளையால் இன்று அப்புறப்படுத்தியாகிவிட்டது. இன்னும் இந்த சோழ நாட்டு இளவரசன் விக்கிரமனையும் தன்னுடைய துர்நோக்கத்திற்காக உபயோகப்படுத்திக் கொள்ள எண்ணியிருந்தான். அதற்காகவே பார்த்திப சோழ மகாராஜாவின் வீரபத்தினி அருள்மொழி தேவியை சிறைப்படுத்தி வைத்திருந்தான். அப்போது மகா கபால பைரவர் தரையிலிருந்து சட்டென்று எழுந்து நின்று, எல்லாம் போய் கட்டுக்கதை, இதற்கெல்லாம் சாட்சி எங்கே? அப்போது ஒருவாறு அவருடைய பீதி தெளிந்ததாக காணப்பட்டது. கபால பைரவர் சாட்சி எங்கே என்று கேட்டதும், இதோ நான் இருக்கிறேன் சாட்சி என்றது ஒரு குரல். திடீரென்று ஒரு வெளிவேல மரத்தின் மறைவில் இருந்து மாரப்ப பூபதி தோன்றினான். ஆமாம், நான் சாட்சி சொல்கிறேன். இந்த கபால பைரவர் என்னும் நீலகேசி உண்மையில் கபாலிகள் நல்ல வேஷதாரி. இவன் மகா ராஜாதிராஜ நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்திக்கு எதிராக சதி செய்தான். அந்த சதியில் என்னையும் சேரும்படி சொன்னான். நான் மறுத்துவிட்டேன். அதன் பிறகு இந்த தேசப்பிரஷ்ட இளவரசனை தன்னுடன் சேர்த்து கொள்ள விரும்பினான். சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி காஞ்சிக்கு நான் அனுப்பிய இந்த இளவரசனை இவன் வழியில் மறித்து இங்கே கொண்டு வர ஏற்பாடு செய்தான். அப்போது சிறு தொண்டர், போதும் மாரப்பா, உன் சாட்சியம் போதும் என்றார். மாரப்பன் மனதிற்குள் என்ன உத்தேசித்தானோ என்னவோ தெரியாது. தன்னை புறக்கணித்துவிட்டு மகா கபால பைரவர் விக்கிரமனுக்கு யுவராஜா பட்டம் கட்டுவதாக சொன்னதை கேட்டு அவனுக்கு ஆத்திரம் உண்டாகி இருக்கலாம். அல்லது சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்த குற்றம் தன் பேரில் ஏற்படக்கூடாது என்றும் எண்ணியிருக்கலாம். அவன் உத்தேசம் எதுவாக இருந்தாலும் அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு காரியத்தை அவன் செய்தான். கையில் உருவிய கத்தியுடன் மகா கபால பைரவர் நின்ற இடத்தை அணுகினான். சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்த இந்த சாம்ராஜ்ய துரோகி இன்று காளி மாதாவுக்கு பலியாகட்டும் என்று கூறிய வண்ணம் யாரும் தடுப்பதற்கு முன் கத்தியை ஓங்கி வீசினான். அவ்வளவுதான். கபால பைரவரின் தலைவேராகவும் உடல் வேறாகவும் கீழே விழுந்தன. எல்லாரும் பிரமித்து திகைத்து நிற்கும் பொழுது மாரப்ப பூபதி பலிபீடத்தின் அருகில் வந்து சிறு தொண்டருக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து, ஆத்திரத்தினால் செய்துவிட்டேன், நான் செய்தது குற்றமானால் மன்னிக்க வேண்டும் என்றான். அச்சமயம் யாரும் எதிர்பாராத இன்னொரு காரியம் நிகழ்ந்தது. கையில் கத்தியுடன் சித்திரகுப்தன் எங்கிருந்தோ வந்து பலிபீடத்தருகில் குதித்தான். படுத்திருந்த மார்பனுடைய கழுத்தில் அவன் வீசிய கத்தி விழுந்தது. அக்குள்ளனை உடனே சில பல்லவ வீரர்கள் பிடித்து கொண்டார்கள். குள்ளனோ சிரித்தான். சில நிமிஷ நேரத்தில் நடந்துவிட்ட இக்கோர சம்பவங்களை பார்த்த விக்கிரமன் மிகவும் அருவருப்படைந்தான். யுத்த காலத்தில் நேருக்கு நேர் நின்று போரிட்டு ஒருவரை ஒருவர் கொல்வது அவனுக்கு சாதாரணமான சம்பவமானாலும் இம்மாதிரி எதிர்பாராத கொலைகள் அவனுக்கு வேதனை அளித்தன. உடனே அருகில் நின்ற பொன்னனை பார்த்து, பொன்னா, நாம் போகலாம் பா என்றான். அப்பொழுதுதான் தன்னையும் பொன்னனையும் சூழ்ந்து நின்ற பல்லவ வீரர்களை அவன் கவனிக்க நேர்ந்தது. அந்த வீரர்களின் தலைவன்
தன் கையில் இருந்த ஓலையை விக்கிரமனிடம் காட்டினான். அதில் நரசிம்ம சக்கரவர்த்தியின் முத்திரை பதித்த கட்டளை காணப்பட்டது. உறையூரிலிருந்து காஞ்சிக்கு வந்து கொண்டிருக்கும் சோழ இளவரசன் விக்கிரமனை வழியில் திருப்பி உறையூருக்கே மீண்டும் கொண்டு போகும்படியும் விசாரணை உறையூரிலேயே நடைபெறும் என்றும் அவ்வோலையில் கண்டிருந்தது. விக்கிரமன் அந்த ஓலையை பார்த்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனுடைய கையானது உடைவாளின் மேல் சென்றது. அப்போது பொன்னன், மகாராஜா, பதற வேண்டாம். இதையெல்லாம் கவனித்த சிறு தொண்டர் பல்லவ வீர தலைவனை பார்த்து, என்ன ஓலை என்று கேட்டார். வீரர் தலைவன் அவரிடம் கொண்டு போய் ஓலையை கொடுத்தான். சிறு தொண்டர் அதை படித்து பார்த்துவிட்டு, விக்கிரமா, நீ இந்த கட்டளையில் கண்டபடி உறையூருக்கு போ. நானும் உன் தாயாரை அழைத்து கொண்ட உறையூருக்குத்தான் வரப்போகிறேன். இன்று நீ புரிந்த வீரச் செயலை சக்கரவர்த்தி அறியும் போது அவருடைய மனம் மாறாமல் போகாது. அவசரப்பட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார். அடுத்த நிமிஷம் விக்கிரமனும் பொன்னனும் பல்லவ வீரர்கள் புடைசூழ அந்த மயான பூமியிலிருந்து கிளம்பினார்கள். அப்புறம் சிறிது நேரம் அங்கே கூடியிருந்தவர்களுக்கு மெய்க்கடவுளின் ஸ்வரூபத்தையும் நரபலியின் கொடுமையையும் பற்றி சிறுதொண்டர் விரித்து வைத்தார். அதன் பயனாக அன்று பலியாக இருந்தவர்களும் பலி கொடுக்க வந்தவர்களும் மனம் மாறி தங்களை தடுத்தாட்கொண்ட மகானை புகழ்ந்து கொண்டே தத்தம் ஊர்களுக்கு சென்றார்கள். பலியிடத்தில் கட்டுண்டு கிடந்த சிவனடியார் யாராக இருக்கலாம் என்று அவர்கள் பலவாறு யூகித்து பேசிக்கொண்டே போனார்கள். நண்பர்களே, அந்த சிவனடியார் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். விக்கிரமனை உறையூருக்கு அழைத்து வரும்படி கட்டளையிட்டிருந்த நரசிம்ம சக்கரவர்த்தி என்ன தண்டனை கொடுக்க போகிறார் விக்கிரமனுக்கு? பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே. இந்த கதையை கேளுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது போன்ற நிகழ்ச்சிகளை காண மைண்ட்பீட் சேனலுடன் தொடர்ந்து பயணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. என்றும் உங்களுடன் மைண்ட்பீட் சேனல். நன்றி, வணக்கம். Thank you for watching.